அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை வளாகத்தில் ரவுடி வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக 4 போலீசார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. அவரிடம் பேசலாம். வணக்கம் முரளி, இந்த நடவடிக்கை தொடர்பான விவரம். வணக்கம். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் நடந்த கொலை சம்பவத்தில் 4 காவலர்கள் தற்காலிக பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று இரவே காவல் ஆய்வாளர் சீனிவாசன் மற்றும் உதவி ஆணையர் துரை ஆகியோருக்கு மெமோ வழங்கப்பட்டிருந்தது. நேற்று அதிகாலை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரவுடி ஆதி என்பவர் மர்ம நபர்களால் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து வந்தது. குறிப்பாக அரசு மருத்துவமனையில் இது போன்ற ஒரு சம்பவம் எப்படி நடைபெற்றது, காவல்துறையினர் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது தொடர்பாக அதிர்ச்சிக்குள்ளான விஷயம் நடந்தது. இந்த நிலையில் நேற்று கூடுதல் ஆணையர் இந்த விவகாரம் தொடர்பாக 8 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், மேலும் இவர்கள் அதாவது பணியில் இருந்த காவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என கூடுதல் ஆணையர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் நேற்றே காவல் ஆய்வாளரும் உதவி ஆணையருக்கும் மெமோ வழங்கப்பட்டது. தற்பொழுது நேற்று பணியில் இருந்த அந்த 4 காவலர்கள், அதில் 3 பெண் காவலர், 1 ஆண் காவலர், இந்த 4 காவலர்களுக்கும் தற்காலிகமாக பணியிட நீக்கம் செய்யப்பட்டு உதவி அதாவது கூடுதல் ஆணையர் தற்பொழுது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி முரளி கிருஷ்ணன்.